Refraction by spherical lenses. You might have seen watchmakers using a small magnifying glass to see tiny parts. You have ever touched the surface of the magnifying glass with your hands? Is it plain surface or curved? Is it thicker in the middle or at the edges? The glass used in spectacles and that by the watchmaker are examples of lenses. What is a lens? How does it bend light rays? We shall discuss these in the section. First, magnifying glass நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல. அதெல்லாம் இல்லையா? தமிழ்ல பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. பூத கண்ணாடி. மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சிருந்த. அது என்ன லென்ஸ் அப்படின்னு தான் தெரியாது. எதனால அது மேக்னிஃபைங் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியாது. ஜூம் பண்ணுச்சு. மேக்னிஃபை நீங்க செல்போனு கேமரா இதெல்லாம் எடுத்து ஜூம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து வந்துச்சு. ஜூம் பண்றது இல்லை, மேக்னிஃபை பண்றது. ஓகேவா? பெருசாக்குது சைஸ், பெருசாகுது. ஓகே, இப்போ நடுவுல திக்கா இருக்குமா சைட்ல திக்கா இருக்கும்? நடுவுல திக்கா இருந்தா கான்கேவ், எட்ஜஸ்ல திக்கா இருந்தா கான்வெக்ஸ். நடுவுல திக்கா இருந்துச்சுனாதான் கான்வெக்ஸ். ஓகேவா? ரைட். நான் கேட்டது நம்மளோட மேக்னிஃபைங் கிளாஸ் மிடில்ல திக்கா இருக்குமா இல்ல வந்து எட்ஜஸ்ல திக்கா இருக்குமா நான் கேட்டேன். நடுவுல நடுவுல திக்கா இருக்கும். மிடில்ல தான் நல்ல திக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்னிஃபைங் கிளாஸ். இதை சுத்தி வந்து ரவுண்ட் இது மாதிரி இருக்கும். A transparent material formed by two surfaces, of which one or both surfaces are spherical, forms a lens. இப்போ ஒரு பார்ட்டாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த சைடு மட்டும் இருக்கு, இல்லைன்னா ரெண்டு சர்ஃபேஸாவும் இருக்கு. இப்படியும் இருக்கலாம், இந்த சைடும் இருக்கு, ரெண்டு வேவாவும் இருக்கலாம். ரைட்? 1, 2 வே தான் கண்டிப்பா இருந்தாகணும் அப்படின்னு அவசியம். எனி ஒன் வே இருந்தா கூட. This means that the lens is formed by at least one spherical surface. In such lenses, the other surface would be plane. The lens may have two spherical surfaces bulging outwards. Such lens is called a double convex. ரெண்டு சைடு வந்து இருக்குன்னா டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? ரைட்? இட் இஸ் சிம்பிளி கால்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். It is thicker at the middle as compared to the edge. Thicker at the middle as compared to the edge. Edgeல ஷார்ப்பா தின்னா இருக்கும். அப்படி ஷார்ப் பெண்டா முடியணும் அவசியம் இல்லை. எட்ஜ்ல தின்னா இருக்கும், மிடில்ல திக்கா இருக்கும். Convex lens converges light rays as shown in fig 12. Convex lens என்ன பண்ணும்? parallel rays converge பண்ணி ஒரு பாயிண்ட் எடுக்கும். அப்ப அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் சன் ரேஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா, பேப்பர் இந்த சைடு வைக்கிறோம் அப்படின்னா, சன் ரே அந்த கிளாஸ்ல படுற மொத்த ரேவும் அந்த பேப்பர்ல ஒரு பாயிண்ட்ல வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஹீட் ஆக ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிச்சிடும், பேப்பரை எரிய ஆரம்பிச்சிடும். That is one of the ways to produce fire without matchstick. அது மாதிரி எதுவுமே இல்லை. ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபாரஸ்ட் ஃபயர்ல நிறைய வாட்டி இந்த மாதிரி கிரியேட் ஆகும். எல்லாமே கன்வெர்ஜ் ஆயிட்டு, இப்ப லைட் எல்லாத்தையும் கன்வெர்ஜ் ஆகி ஒரு இடத்துல படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஹீட் அதிகமாகும். கூட பிரான்ச்சஸ் எல்லாம் ஒன்னா அப்படியே ஷேக் ஆக இன்னும் ஃபிரிக்ஷனால வர ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஈஸியா தன்னால பத்திக்க ஆரம்பிச்சு. Hence, convex lens are called converging lens. Convex lens also known as converging lenses. Similarly, double concave lens is bonded by two spherical surfaces.
inverse. Two spherical surface, inverse. உள்ள வந்து inverse. It is thicker at the edge than at the middle. Such lenses diverge light rays as shown in figure B. Double concave lens is simply called concave lenses. A lens, either a concave lens or a convex lens or concave lens, has two spherical surfaces. Each of these surfaces forms the part of a sphere. The centers of these spheres are called centers of curvatures of the lens. The center of curvature of lens is usually represented by letter C. Since there are two center of curvatures, we may represent them as C1 and C2. An imaginary straight line passing through the two center of curvature of the lens is called principal axis. The central point of the lens is its optical center. Optical center. It is usually represented by letter O. O. A ray of light through the optical center of the lens passes without suffering any deviation. Correct. The optical center travel ஆகுறது எந்த ஒரு deviation இல்லாம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கு. இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும்? parallel இருக்கிறது டைவர்ஜ் பண்ணதா கன்வர்ஜ் பண்ணும். கான்கேவ் லென்ஸ் வந்து parallel இருக்கிறத டைவர்ஜ் பண்ணும். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணும். டைவர்ஜ் பண்ணி காட்டுது. இப்போ இங்க அதுக்கு ஆப்போசிட். சரியா? அப்போ when the center of axis வச்சுக்கலாம். The effective diameter of the circular outline of the spherical lens is called aperture. Aperture. Already நம்ம aperture பத்தி அங்கேயும் பார்த்தோம். We shall confine our discussion in this chapter to such lenses whose aperture is less than its radius of curvature, and the two centers of curvatures are equidistant from the optical center. Such lenses are called thin lenses with small apertures. What happens when parallel rays of light are incident on lens? Let us do an activity to understand this. Caution: do not look at the sun directly or through a lens while doing this activity, or otherwise you may damage your eyes if you do so. Hold a convex lens in your hand, direct it towards the sun. Focus the light from the sun on the sheet of paper. Obtain a sharp, bright image of the sun. Hold the paper and the lens in the same position for a while. Keep observing the paper. What happened? Why? Recall your experience in activity 10.2. முதல்ல மிரர் வச்சு பண்ணோம்ல, மிரர் வச்சு வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதுலயும் வந்து ஆகும். ஓகேவா? The paper begins to burn, producing smoke. It may even catch fire after a while. Why does this happen? The light from the sun constitutes parallel ray of light. These rays are converged by the lens at a sharp, bright spot formed on the paper. In fact, the bright spot you got on the paper is a real image of the sun. The concentration of the sunlight at the point generated heat. This paper burns. Now we shall consider ray of light parallel to the principal axis of a lens. What would happen when you pass such a ray of light to a lens? This is illustrated by the convex lens in figure 10.12a, and for the convex lens in 10.12b. Yeah. Next is the figure. போடுவாங்க. ஓகேவா? AB இதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. பேரலா வர ரே என்ன ஆகுது? பேரலா வர ரே கன்வர்ஜ் ஆகுது.
ஆப்வியஸ்லி ஆப்டிக்கல் சென்டருக்கும் இருக்கும் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. ஏன்னா இந்த சைடு ஒரு சர்க்கிள், இந்த சைடு ஒரு சர்க்கிள், அப்ப ஃபோக்கஸ் ரெண்டு இருக்கும். அதனாலதான் F1 F2. நம்ம அங்க மிரருக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கும், ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். ஃபேசிங் சைட்ல வந்து ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் மாறும். அதனாலதான் ரெண்டு ஃபோக்கஸ், ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 C2 அப்படின்னு ரெண்டு. இங்க சேம் ரூல் தான். Focus will be half of radius of curvature. Radius of curvature ல இருந்து half வந்து focus இருக்கும். Alright, சரியா? அப்ப இதெல்லாம் தான் நம்ம வந்து மேஜரா பார்க்கணும். If you pass parallel ray from the opposite surface of the lens, you get another principal focus on the opposite side. Letter F is usually used to represent principal focus. However, lens has two principal foci. Focus oda plural வந்து foci. Okay, right? The letter F is used to represent the focal length. How can you find the focal length of the convex lens? Recall activity 10.11. In this activity, the distance between the position of the lens and the position of the image of sun gives the approximate focal length. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து இந்த டயக்ராம்ல எங்க அப்ரோச் ஆகுது, அங்க அப்ராக்சிமேட்டா இங்கதான் நம்மளுக்கு ஷார்ப் இமேஜ் எங்க கிடைக்குதோ அங்கதான் ஃபோக்கஸ் இருக்கு. ஆல்ரைட், பாயிண்ட் அப்படியே ஆயிடுச்சுன்னா அங்கதான் ஃபோக்கஸ் இருக்கு. ரைட், தட் இஸ் அங்கதான் ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டார்ச் லைட்ல கூட அங்க அவுட் சைட்ல இருக்க அந்த கிளாஸ் இருக்குல்ல, லைட்டா பல்ஜா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பைக் இருக்குல்ல, பைக்ல கூட அந்த வெளியில இருக்க அந்த டூம், லைட் வர டூம் வந்து லைட்டா பல்ஜா இருக்கும். அப்பதான் அது டீவியேட் பண்ணி கீழே தரும். ஓகேவா? அந்த கிளாஸ் வெளியில இருக்க அந்த கிளாஸ் வந்து இது மாதிரி பல்ஜா இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், நோட் பண்ணணும். Next, image formation by lens. Lens forms images by refracting light. How do lens form images? What is the nature? Let us study this for a convex lens first. Take a convex lens. Find its appropriate focal length in a way described in activity 10.11. Draw 5 parallel straight lines using chalk on a long table such that the distance between the successive lines is equal to the focal length of the lens. Place the lens on the lens stand. Place it on the central axis such that the optical center of the lens lies just over the line. Two lines on either side of the lens correspond to F and 2F of the lens respectively. Mark them with appropriate letters such as F2F1, F1, F2, and 2F2 respectively. Place a burning candle far beyond 2F1 to the left. Obtain the clear, sharp image on the screen on the opposite side of the lens. Note down the nature, position, and relative size of the image. Repeat this activity by placing object just behind 2F1, between F and 2F1, and at F1, between F1 O. Note down and tabulate the observation. 2F1 center of curvature. இப்பதானே சொன்னேன். நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, டேபிள்ல அந்த நம்ம ஃபோக்கஸ் பாக்குறோம்ல, ஃபோக்கஸ் பார்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு லென்த் எடுத்தோம்ல, அந்த லென்த் வந்து எடுத்துட்டு லைன் வந்து டேபிள்ல லைன் டிரா பண்ணிக்கணும். லைன் டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணிட்டு எங்க லென்ஸ் வைக்கிறியோ அங்க 0 O போட்டுட்டு, எங்க லென்ஸ் வைக்கிறியோ அங்க O போட்டுட்டு, ஃபோக்கல் லென்த் வந்துச்சுல F1, F2, sorry, 2F1. இந்த சைடு F2,
F2 2F2 னா என்ன C2 C1 இது மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல லென்ஸ் ஸ்டாண்டை வச்சுக்கணும். லென்ஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்கும். லென்ஸ் ஸ்டாண்ட்ல லென்ஸ் வச்சுக்கணும். அப்போ ஒரு சைடு கேண்டில் தூரமா வச்சிருக்கு. கேண்டில் அந்த கேண்டிலோட லைட் என்ன ஆகும்? இதுல பாஸ் ஆகுமா? இங்க ஸ்கிரீன் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒயிட் இது வந்து ஸ்கிரீன் மாதிரி போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டை வந்து மூவ் பண்ணி எந்த இடத்துல ஷார்ப்பா டாட் இமேஜ் மாதிரி வருதுன்னு பார்க்கணும். அதுதான் ஃபோக்கஸ் கரெக்டா வரும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? C2க்கு பின்னாடி வந்து கேண்டில வச்சு C2க்கு பின்னாடி கேண்டில வச்சு இதை மூவ் பண்ணி எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்து கரெக்டா C2ல வைக்கணும். இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது? எல்லாமே என்ன ஆகும்? பேரலல் லைன் இங்க இருந்து இப்படி டிராவல் ஆகும். ஓகேவா? டிராவல் ஆயிட்டு பேரலலா இருக்கிறது ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். ஓகேவா? ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் திருப்பி வரையும். அப்ப எங்க இமேஜ் நல்ல ஷார்ப்பா தெரியுதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிடுவோம். அப்ப இதுல இருக்க லென்த் இது ஆப்ஜெக்டோட சைஸ், இது இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணிட்டே வரோம். அப்ப இன்ஃபினிட்டில இருந்து வர்றது லைட் என்ன ஆகும்? ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், ரியல் அண்ட் இன்வெர்டடா ரியல் அண்ட் இன்வெர்டட். பியாண்ட் 2F அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 கிட்ட இருக்குன்னா எங்க ஃபார்ம் ஆகும்? பிட்வீன் F2 and 2F2க்கு நடுவுல ஃபார்ம் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது F, இதுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகும் இமேஜ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் at 2F சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சோம்னா கரெக்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ஃபார்ம் ஆகும் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரைட். சேம் சைஸ், ரியல் அண்ட் இன்வெர்டட். Between F and 2F வச்சோம்னா enlarged beyond 2F2 ரெண்டாவது ஃபோக்கஸை தாண்டி இருக்கும். enlarged-ஆ இருக்கும். ரியல் இமேஜ் இன்வெர்டடா இருக்கும், தலைகீழா இருக்கும். நம்ம டயகிராம் போட உங்களுக்கு தெரிஞ்சிடும். at ஃபோக்கஸ்ல என்ன ஆகும்? பேரலலா போயிடும். ஃபோக்கஸ்ல இருந்து போறது என்ன ஆகும்? பேரலல் ஆயிடும். ஓகேவா? பேரலல் ஆயிடும். அப்ப இன்ஃபினிட்டில இமேஜ் ஃபார்ம் ஆகும். Between F and optical center on the same side of the lens இருக்கிற சைடே வந்துரும். அதே டைரக்ஷன்லயே வந்துரும். enlarged, virtual and erect. F1க்கும் ஆப்டிகல் சென்டருக்கும் வந்து இருக்கிறது மட்டும் enlarged, virtual இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். பின்னாடி ஃபார்ம் ஆகும். enlarged, virtual and erect நமக்கு கிடைக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். இதே மாதிரி take a concave lens, place it on the lens stand, place burning candle on the one side of the lens, look through the lens from the other side and observe the image. Try to get the image on screen if possible. If not, observe the image directly through the lens. Note down the nature, relative size and approximate position of the image. Move the candle away from the lens. Note the change in size of the image. What happened to the size of the image when candle is placed too far away from the lens? Infinity தூரமா இருக்கிறப்போ highly diminished point size நம்ம concave lens இங்க வச்சுட்டு பார்க்கணும். இமேஜ் வந்து இங்க கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா ஈஸியா கேப்சர் பண்ண முடியாது. அதனால அந்த லென்ஸ் வழியா நம்மளே பார்க்கணும். பார்த்தோம்னா தூரமா இருக்கிறது ரொம்ப மைன்யூட்டா சின்னதா தெரியும். ஓகேவா? ஹைலி டிமினிஷ்ட் அண்ட் பாயிண்ட் சைஸ். ஓகேவா? பேரலலா வர்றது ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ். விர்ச்சுவலா இருக்கும். ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. விர்ச்சுவல் இமேஜ் எரெக்டா ஃபார்ம் ஆகுது. பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் ஆப்டிகல் சென்டர் அதுல எதுல வச்சாலும்
between focus and optical center தான் நம்மளுக்கு image form ஆகும். Diminished இருக்கும், virtual and erect. Diminished இருக்கும், virtual இருக்கும், erect இருக்கும். What conclusion can you draw from this activity? A concave lens will always give virtual, erect and diminished image, irrespective of the position of the object. அப்ப கண்டிப்பா ஒரு கான்கேவ் லென்ஸ் வந்து virtual image, erect and diminished image தான் ஃபார்ம் பண்ணுது. virtual, erect, diminished image தான் கண்டிப்பா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? கண்டிப்பா ஃபார்ம் பண்ணுது, இல்லைன்னா ஃபார்ம் பண்ணுது. சரி, அப்போ நம்ம அங்க மிரருக்கு ஒரு ரூல் பார்த்தோமா? 4 மேஜரான ரூல் பார்த்தோம். மிரருக்கு என்னென்ன ரூல் பார்த்தோம்? பேரலா போறது ஃபோக்கஸ்ல இருக்கும். கான்கேவ் மிரர். ஓகேவா? கான்கேவ் மிரர் ஃபோக்கஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுறது பேரலா போயிடும். பேரலா போகும். போல்ல பாஸ் ஆகுறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். just like plane mirror. அப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆகுறது அப்படியே அதே ரிட்டர்ன் பேக் ஆகும். இதே மாதிரி இப்போ இதுக்கு மேஜரா 3 ரூல் தான் நம்ம வந்து மேஜரா அப்ளை பண்ணுவோம். 3 rules. Right? First, we can represent image formation by lenses using ray diagram. Ray diagram will also help us to study the nature, position and relative size of the image formed by lenses. For drawing ray diagram in lenses alike of spherical mirrors, we consider any two of the following rays. அங்க பார்த்த மாதிரி 2 ரே நம்ம வந்து பார்ப்போம். 2 ரேவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது எங்க மீட் ஆகுதோ அங்கதான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். Alright? A ray of light from the object parallel to the principal axis after refraction from the convex lens passes through the principal focus on the other side of the lens. Parallel இருக்கிறது passes through the principal focus on other side. இந்த சைடுல இருந்து principal focusல பாஸ் ஆகும். Number 1. In case of a concave lens, the ray appears to diverge from the principal focus located on the same side of the lens. இப்ப பாருங்க, இங்க இருந்து டைவர்ஜ் ஆகுது. அப்ப இத விர்ச்சுவலா நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா ஃபோக்கஸ்ல அந்த ரே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. இதுதான் விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்றோம். ஓகேவா? விர்ச்சுவல். ஓகேவா? நம்பர் 1 புரிஞ்சுதா? parallel டைவர்ஜ் ஆகுது. parallel கன்வர்ஜ் ஆகுது. இது டைவர்ஜ். கன்வர்ஜ் உள்ள வருதுன்னா கன்வர்ஜ், வெளியில எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா டைவர்ஜ் அப்படின்றது சொல்லுவோம். அப்போ அந்த டைவர்ஜன்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கும்? கரெக்டா அந்த லைன் வந்து ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுற மாதிரி தான். அப்போ நான் ஒரு லைன் வரைய போறேன். இப்போ இங்க வரைய போறேன். இங்க வரைகிறேன். ஓகேவா? எனக்கு எப்படி இருக்கணும்னாரு இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகேவா? இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஆர்டர்ல கரெக்டா வரும். இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணணும். நம்பர் 1 ரூல். இப்ப நம்பர் 2 ரூல். When it is passing through focus, the ray which passes through focus becomes parallel. அப்ப ஃபோக்கஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா வர ரே parallel ஆயிடும். ஃபோக்கஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா வர ரே parallel ஆயிடும். நம்பர் 2. The ray of light passing to the principal focus after refraction from the convex lens will emerge parallel to the principal axis. Emerge parallel to the principal axis.
A ray of light appearing to meet at the principal focus of the concave lens after refraction will emerge parallel to the principal axis. Principal axis க்கு straight ஆ வந்துட்டு இருக்கிறதே concave lens கூட படுறப்போ ஆட்டோமேட்டிக்கா parallel ரேவா மாறிடுது. ஓகேவா? இமேஜ் ரைட் சைடுல parallel ரேவா மாறிடுது. ஓகேவா? Next, the ray of light passing through the optical center. Optical center. No deviation. Straight அப்படியே எந்த ஒரு deviation இல்லாம straight அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கு. ரெண்டுத்துலயும் ஆப்டிகல் சென்டர்ல பாஸ் ஆகுது அப்படியே போயிட்டே இருக்கு. சரியா? The ray diagram for the image formation in the convex lens for the position of object as shown in fig 10.16. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம்ல, இன்ஃபினிட்டில இருந்து அதெல்லாம் இங்க நம்ம பார்க்கணும். ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன ரூல்? parallel focus. அப்போ இன்ஃபினிட்டில இருந்து வர லைட் வர இமேஜ் பாயிண்ட் சைஸ் இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகேவா? நம்பர் 2 beyond C1 beyond 2m அப்படின்னு சொல்லலாம். parallel passes through the focus. ஓகேவா? right? Parallel passes through the focus. Optical center straight up pass ஆயிடும். அப்ப image எங்க ஃபார்ம் ஆகுது? M2 க்கும் C1 க்கும் C2 க்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? C2 க்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுது. Real inverted diminished. Size diminished. Next. Exact C center of curvature parallel focus அப்படியே optical center என்ன ஆகும்? exact C layer form ஆகும், same size inverted real inverted and same size between C and F. நம்ம ஒரே ரூல் தான் இங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். parallel ஓகேவா? parallel focusல பாஸ் ஆகுது. optical center ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப இப்ப எப்படி இருக்கு? beyond C2 ஃபார்ம் ஆகுது, real inverted enlarge. அப்போ இத பேஸ் பண்ணி தான் மைக்ரோஸ்கோப், பைனாகுலர் எல்லாம் இத பேஸ் பண்ணி தான். மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் என்ன ஆகும்? ரெண்டு லென்ஸ் இருக்கும். ஐபீஸ் ஒண்ணு, ஐபீஸ் பாக்குறதுக்கு ஒரு லென்ஸ், கீழே ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க வர இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுவே என்லார்ஜா வருதா, இத வந்து கொடுத்துருவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இன்னொரு லென்ஸ், இதே இதுல இன்னொரு லென்ஸ், இதே இதுல இன்னொரு லென்ஸ் இங்க வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? இதுல இருந்து பேரலா போறது, இதுல இருந்து போறது இன்னும் டபுள் என்லார்ஜா, மல்டிபிள் என்லார்ஜா வந்து கிடைக்கும். நீங்க சொல்றீங்க ஜூம் ஆகும், என்லார்ஜ். ஓகேவா? என்லார்ஜ் மேக்னிபிகேஷன். அது என்ன சொல்ல எக்ஸாக்டா சொல்ல வேண்டியது? மேக்னிபிகேஷன். 2x ஜூம் அப்படின்னு சொல்றீங்க. மேக்னிபிகேஷன் தான் கரெக்டான வேர்ட். சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? போக்கஸ்ல வைப்போமா? போக்கஸ்ல வைக்கிறோம். பேரலா போறது போக்கஸ்ல பாஸ் ஆகுது, ஆப்டிக்கல்ல. அப்போ ரொம்ப லாங்கா கிரேட் போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி. ஓகேவா? அடுத்து இங்க ஃப்ரண்ட்ல வைக்கிறோம். ஆப்டிக் சென்டருக்கும் F1க்கும் நடுவுல பேரலா போறது போக்கஸ்ல பாஸ் ஆகுது.
இது பாருங்க டிவியேட் ஆயிட்டே போயிட்டு அப்ப இது ஜாயினே ஆகாது, ரியல் இமேஜ் ஜாயினே ஆகாது. அப்ப பின்னாடி நம்ம டாட்டட் இமேஜ் போட்டோம்னா ரிச்சுவல் எரெக்டர் என்லார்ஜ்ட். ஓகேவா? அங்க எப்படி நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் பார்த்துப்போம் அதே கன்வென்ஷன் தான் இங்கேயும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் யூ எப்பவுமே யூ அது நெகட்டிவா தான் இருக்கு. ஓகேவா? மேக்சிமம் இமேஜ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. வி அப்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிகல் சென்டருக்கு வைக்கிறது மட்டும் தான் வி இங்க ஃபார்ம் ஆகும், நெகட்டிவா இருக்கும். மற்றது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஹைட் எல்லாமே எப்படி இருக்கும், இன்வெர்டட்ல இமேஜ்ல இன்வெர்டட் தானே வந்துச்சு, அப்போ கீழே இருக்கு, அப்போ நெகட்டிவ். ஹைட் வந்து கீழே இருக்கு, நெகட்டிவ். இதுக்கு மட்டும் தான் ஹைட் பாசிட்டிவ், இங்க எல்லாம் ஹெச் நெகட்டிவ். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளோட கான்கேவ் லென்ஸ் பார்த்தோம்னா பேரலா ஒரு டைவர்ஜ் ஆகுமா, அப்ப எதுல டைவர்ஜ் ஆகுது அந்த ரேவை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இன் பிட்வீன் எங்க வச்சாலும், இன் பிட்வீன் எந்த இடத்துல வச்சாலும், இங்க இருந்து எந்த இடத்துல வச்சாலும் பேரலா போறது டைவர்ஜ் ஆகும், ஆப்டிகல் சென்டர்ல போறது நேரா போயிடும். அப்போ இந்த ரே இந்த எக்ஸ்டென்ஷன் எங்க ஃபார்ம் ஆகுது, இங்க. இவ்வளவு பெரிய சைஸ் இவ்வளவுண்டா காட்டும். இப்போ ரிச்சுவல் ரெண்டு ஒரிஜினல் ரே மேக் பண்ணல. ரிச்சுவல் ஓகே, ரிச்சுவல் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ரிச்சுவல் சொல்லி, நம்பர் 2 டைரக்ட், நம்பர் 3 diminish. Always ritual, erect and diminish. இங்க ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் ரிச்சுவல், மத்த எல்லா இடத்துலயும் ரியல் இமேஜ். ஓகேவா? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். சைன் கன்வென்ஷன் நம்ம அங்க பார்த்தோம்ல அதேதான். சைன் கன்வென்ஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் லென்ஸ். For lenses, we follow sign convention similar to the one used for spherical mirror. We apply the rules for sign of distances, except that all measurements are taken from the optical center of the lens. According to convention, the focal length of the convex lens is positive, and that of the concave lens is negative. எப்பவுமே focal length கன்வென்ஷன் நம்ம ரெண்டு சைடுமே இருக்கு, ஆனா நம்ம ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ்க்கு எப்பயும் பாசிட்டிவாகவும் கான்கேவ்க்கு நெகட்டிவாகவும் சொல்லுவோம். மைனஸ் பவர் பிளஸ் பவர்லாம் சொல்றாங்கல்ல, அது இதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அடுத்த லெசன்ல இதை பத்தி நம்ம பிளஸ் பவர் மைனஸ் பவர் கரெக்ஷன்ஸ் லென்ஸ் மூலமா கண்ணாடி போட்டு எப்படி கரெக்ஷன் பண்றோம் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ரைட். லென்ஸ் ஃபார்முலா அண்ட் மேக்னிஃபிகேஷன். You must have taken care to apply appropriate signs for the value of U, V, F and object height and image height according to the basic. அது already பண்ண அந்த mirror rule வச்சே தான் இதுக்கு நம்ம பண்ணலாம். Lens formula and magnification. As we have a formula for spherical mirrors, we also have formula for spherical lenses. This formula gives the relationship between object distance U and the image distance V and focal length F. The lens formula is expressed as 1 by P minus 1 by Q equal to 1 by F. இதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் V போட்டு பழகுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ரெண்டு ஃபார்முலாலையும் மிரருக்கும் லென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், மைனஸ் மட்டும் தான் வித்தியாசம். The lens formula given above is general and is valid in all situations for any spherical lens. Take proper care of signs of different quantities while putting numerical values for solving problems relating to lenses. Magnification.
The magnification produced by a lens is similar to that for spherical mirrors. Is defined as the ratio of height of the image divided by height of image divided by height of object. Height of image divided by height of object. Magnification produced by the lens is also related to object distance u and image distance v. This relation is given by v by u. V divided by u. அங்க வந்து minus v by u. ஞாபகம் இருக்கா? இங்க வெறும் v by u மட்டும் தான். கிளியரா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. v by u மட்டும். அப்போ a concave lens has focal length. Concave lens. அப்ப f என்னது? minus. Convex க்கு plus. அதான் முதல்ல பார்த்தோம். ரைட், மத்ததெல்லாம் சேம் சொல். Convex க்கு minus. ஓகேவா? பிளஸ் கான்கேவ்க்கு மைனஸ். எதனாலனா கான்கேவ்க்கு இமேஜ் டைவர்ஜ் ஆகுதா, இங்க விர்ச்சுவலா ஃபார்ம் ஆகுது, இங்க நம்மளுக்கு டைரக்டா ஃபார்ம் ஆகுது. அதனால இதுக்கு பிளஸும் இதுக்கு மைனஸும் எடுக்கணும். ஓகேவா? பிளஸ் மைனஸ் இதுக்கு தான் எடுக்கணும். அப்ப -15. At what distance should the object from the lens be placed so that it forms an image at 10? Image distance v equal to 10. Okay, from the lens. Focal 15. V வந்து concave lens க்கு எங்க ஃபார்ம் ஆகும்? இங்கல ஃபார்ம் ஆகும். virtual imageல 15 10ல ஃபார்ம் ஆகும். அப்ப எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரைட், புரிஞ்சுதா? அதனாலதான் -10. நம்ம எதுக்காக இந்த டயக்ராம்லாம் பார்த்தோம்? எங்க வச்சாலும் இங்க இருந்து போறது இங்க டைவர்ஜ் ஆயிடும், இப்படி ஸ்ட்ரைட்டா போறது அப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். இது எந்த இடத்துல மீட் ஆகும்? ஃபோக்கஸ்க்கு முன்னாடி மீட் ஆகும். ஓகேவா? சின்னதா இருக்கும். அப்ப எந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒன் பை இந்த சைடு போயிடுமா? 1/f இந்த சைடு வந்து அப்போ 1/v minus 1/f. ஆட்டோமேட்டிக்கா 1/u equal to v ஓட வேல்யூ 1/-10 minus f ஓட வேல்யூ -15. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். 1/15 minus 1/10. எப்பயும் நம்ம பிளஸ் தானே வந்து ஃப்ரண்ட்ல போட்டு பழக்கம். இல்ல நம்ம அப்படியே போட்டாலும் வந்து ஒன்றும் மிஸ்டேக் ஆகுது. 1/15 1/10. LCM எடுத்துலாமா? into 2 divide by 2 into 3 divide by 3. அப்ப 30. For 2 minus 3 divided by 30. Minus 1/30. Minus 1/30. அப்ப u equal to -30. -30 சென்டிமீட்டர்ல u. ஓகேவா? மேக்னிஃபிகேஷன் என்னது? v divided by u. -10 divided by -30. Summary. 0.33. The positive sign shows the image is erect and virtual. The image is 1/3 of the size. Erect-ஆ இருக்கு, virtual-ஆ இருக்குன்னா positive. Negative sign-னா enlarge அப்படின்னு சொல்ல. நெகட்டிவ் சைனா தான் நான் கேட்டேன். கான்கேவ்க்கு எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். கான்வெக்ஸுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த எஃப்க்கும் ஓக்கும் நடுவுல வச்சா மட்டும்தான் விர்ச்சுவல் வரும், பாசிட்டிவ் வரும். இல்லைன்னா எப்பவுமே நெகட்டிவ் மேக்னிஃபிகேஷன் தான் இருக்கும். போடுங்க பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நல்லா கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் சூப்பர். நல்லா யோசிச்சு கான்வெக்ஸ் லென்ஸ்.
போடுங்க போடுங்க. curve பண்ணும்போது straight ஆ curve பண்ணும்போது straight ஆ ஆமா. இப்ப இது வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. நிக்க வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலரா தான் நிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி ஆப்ஜெக்ட் நிக்க வச்சுக்கலாம். சரி, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க முதல்ல பார்ப்போமா? HO 2 கொடுத்துருக்காங்க. இது எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஏன்னா எரெக்டா தான் இருக்கும், பாசிட்டிவ் தான். focal length perpendicular to the principal focus, focal length. Convex lens அப்ப F equal to positive F 10 centimeter. Distance of the object from the lens. Object from the lens. U. ஓகேவா? ரைட்? எப்பவுமே இது மைனஸ்ல தான் இருக்கும். -15 centimeter. Find the nature, position and size of the image. Also find its magnification. ஓகேவா? Right? Nature, position and size. அப்போ 1 by V equal to 1 by V minus 1 by U equal to 1 by F. So first 1 by V equal to 1 by F plus 1 by U. Okay. So 1 by F oda value 10 plus 1 by U oda value minus 15. U oda value minus 15. அப்போ என்ன ஆயிடும் ரிசல்ட் 1 by 10 minus 1 by 15 மாறிடும். Into 2, sorry, into 3 divided by 3 into 2 divided by 2. 3 minus 2 divided by 30. 1 by 30. அப்ப V எங்க இருக்கணும்? பாசிட்டிவ். ஓகேவா? ரியல் இமேஜ் V equal to 30 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஒண்ணு. நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் என்னது? V divided by Q ல 30 divided by ஓகேவா? 30 divided by minus 15. U ஓட வேல்யூ என்ன? U ஓட வேல்யூ minus 15. இது minus 2 வருமா? ஈக்குவல் டு என்ன? H dash divided by H naught. Magnification equal to V by U ஒண்ணுப்பா. நம்மளுக்கு என்ன சைஸ் கேக்குறாங்கல்ல, சைஸ் ஆஃப் இமேஜ். நம்ம V கண்டுபிடிச்சிட்டோம், 30 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே,
இப்போ சைஸ் 3 டைம்ஸ் சைஸ் இருக்கு, சாரி 2 டைம்ஸ் சைஸ் இருக்கு, -2 மேக்னிஃபைட். ஓகேவா, டபுள் த சைஸ் இருக்கு. அடுத்து இமேஜோட சைஸ் கேக்குறாங்கல்ல, ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா 30 divided by -15 equal to h dash divided by 2. ஓகேவா, இப்போ 1 time 2 time இந்த 2 இதை சேர்த்து போச்சுன்னா h dash equal to -4 centimeter. அதாவது இன்வெர்டட். இது 2 சென்டிமீட்டர் இவ்வளவு டால்ல இருக்குன்னா இது 4 சென்டிமீட்டர் இன்வெர்டடா இருக்கு. ஓகேவா, ரைட். அதுதான் மேக்னிஃபிகேஷன் 2 times. அப்போ எல்லாமே நெகட்டிவ் சைன்ஸ் எப்படி வரும், இதெல்லாமே நம்ம சொன்னா ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஆமா, சரி. இது என்ன தெரிஞ்சுக்கல, இந்த சம்ஸ் எல்லாமே நீங்க போடணும். புக்ல இருக்கிற சம்ஸ், மிரரோட சம்ஸ் எல்லாம் ஒண்ணா போடணும். எல்லா மிரர் சம்மையும் ஒரு செட்டா எக்ஸாம்பிள் இருக்கிறது. அவங்க அந்த இதுல வந்து இண்டெக்ஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் போடணும். இதெல்லாம் ஒரு செட்டா போடணும். ஏன்னா ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி லென்ஸ் எக்ஸாம்பிள் இப்ப 2 இருந்துச்சா, எக்ஸசைஸ்ல ஒரு 4 இருக்கும், அந்த 4. அப்ப மொத்தமா அந்த செட் எல்லாத்தையும் போட்டு பிராக்டிஸ். இங்க பாருங்க, இந்த 4 தான் கேட்பாங்க, இந்த 6 தான் கேட்பாங்கன்னு சொல்லல. எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ். நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ். ஓகேவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் ஆஃப் திஸ் லெசன், பவர் ஆஃப் a lens. You have already learned that the ability of lens to converge or diverge light rays depend on its focal length. For example, a convex lens of shorter focal length bends the light ray through large angles by focusing them closer to the optical center. Similarly, concave lens of very short focal length causes higher divergence than the one with longer focal length. The degree of convergence or divergence of light ray achieved by the lens is expressed in terms of its power. The power of the lens is defined as the reciprocal of the focal length. The reciprocal of the focal length. It is represented by the letter P. The power of the lens P of focal length F is given by P equal to 1 divided by F. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, concave convex lens 1 by 10. 1 by 10. அப்போ 0.1 plus 0.1 பவர். ஓகேவா, பவர் சொல்றோம்ல, இதுதான் plus 0.1. The SI unit of power of lens is dioptry. Okay, diopter. It is denoted by T. SI unit வந்து diopter. Power D. D denoted by D. அதாவது 0.1 D அப்படின்னு போடுவாங்க. If F is expressed in meter, then the power is expressed in diopter. Expressed in meter, அத கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். சென்டிமீட்டர், நம்ம 10 சென்டிமீட்டர் தானே, மீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன இருக்கு? 0.01. ஓகேவா, 0.01 சென்டிமீட்டர், 0.1. அப்போ into 10 divided by 10 தான் இது 1 ஆகும். அப்போ 10 plus 10 ஆயிடும் பவர், plus 10 D. மீட்டர்ல இருந்துச்சுன்னா தான் D போடும்.
அப்ப மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போடணும். நம்ம கொடுத்துருக்கிறது இப்ப சென்டிமீட்டர்ல இருக்குன்னா அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டாதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். 1 dioptry is power of lens whose focal length is 1 meter. 1d equal to 1 per meter. You may note that the power of convex lens is positive. Convex lenses positive, and that of a concave lens is negative. Opticians prescribe corrective lenses indicating their power. Let us say the lens prescribed for power is equal to plus 2d. This means the lens prescribed is convex. Plus 2d is the upper convex lens. The focal length of the lens is 0.5 meter plus 0.5 meter, that's 50 centimeter. Similarly, the lens minus 2.5d, focal length minus 40 meter, minus 40 centimeter, minus 2.5, concave lens. Right. Last, more to know. Many optical instruments consist of number of lenses. They are combined to increase the magnification and sharpness of the image. The net power P of the lens placed in contact is given by the algebraic sum of P1, P2, P3 as P1 plus P2 plus P3. இப்போ முன்னாடிலாம் லென்ஸ் வந்து கொஞ்சம் இந்த கான்கேவ் லென்சஸ்லாம் இருக்குல்ல ரொம்ப அப்படியே திக்கா வரும். சோடா அப்படின்வாங்க, திக்கா பெருசா இருக்கும், குண்டா இருக்கும். நம்ம அவங்கள பார்த்து வச்சுக்க அவங்க கண்ணு உள்ள போன மாதிரி இருக்கும், கியூட்டா தெரியும் நமக்கு. கான்கேவ் லென்ஸ், ஓகேவா? கான்கேவ் லென்ஸ் அப்போ திக்கா இருக்கும். ஒரே லென்ஸ்ல தான் வந்து கண்ணாடி போட்டுருக்காங்க. இப்போ அதை என்ன பண்றாங்க, மல்டிபிள் லென்சஸ் குட்டி குட்டி மல்டிபிள் லென்சஸ் ஒன்னா கம்பைன் பண்றப்போ அந்த திக்னஸ் சின்னதா கொண்டு வந்துட்டாங்க. அப்படிதான் இப்ப நம்ம போட்டிருக்க லென்சஸ் எல்லாம் மைன்யூட்டா தின்னா வருது. இல்லைன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் கிளாஸ், அதனால இவ்வளவு பெரிய லென்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆமா, பழைய காலத்து அண்ணா போட்டிருக்க லென்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு திக்கா இருக்கும். அறிஞர் அண்ணா, CN அண்ணாதுரை, அவரு போட்டிருக்கிறது, அதெல்லாம் கலைஞர் ஐயா போட்டிருக்கிறது, அது எல்லாமே எப்படி இருக்கும், நல்ல திக்கா இருக்கும், இவ்வளவு திக்கா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை கட் ஷார்ட் பண்ணி சின்னதாக்கிட்டாங்க. எப்படி? மல்டிபிள் லென்சஸ் யூஸ் பண்றது. The use of power instead of focal length for lenses is quite convenient for opticians. During eye testing, an optician puts several different combinations of corrective lenses of known power in contact inside the testing spectacles frame. கண்ணாடி கடைக்கு போறப்ப வந்து கண் செக் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு இது மாதிரி போட்டுட்டு காந்தி தாத்தா கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒன்னொன்னா எடுத்துட்டு அதுல வந்து போட்டிருக்கோம் பிளஸ் 2.5 மைனஸ் 2.5 அப்படின்னு ஒன்னொன்னா மேல எடுத்து வைப்பாங்க. அப்போ கண்ணு தெரியுதா, கரெக்டா தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எந்த இடத்துல கிளியரா இருக்கா, ஓகே இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. அததான் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. அது லைட்டா கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்பாங்க, மேல வச்சு பார்ப்பாங்க, கீழே வச்சு பார்ப்பாங்க, எந்த இடத்துல அந்த லென்ஸ் வந்து பவர் வரணும் அப்படின்றதுக்காக சொல்றதுக்காக பார்ப்பாங்க. ஓகேவா? The optician calculates the power of lens required by simple algebraic addition. For example, a combination of two lenses, 2d and plus 0.25d is equivalent to single lens of power 2.25d. The simple additive property of power of lens can be used to design lens system to minimize certain defects in images produced by the single lens. Such a lens system consisting of several lenses in contact is commonly used in the design of lenses of camera, microscopes and telescopes. Define one diopter of power lens. When focal length is 1 meter, when focal length of the lens is 1 meter, then it is known as 1 diopter. இத மேல பாத்துங்க.
இங்க பாத்துங்க. So 1 diopter is the power of the lens whose focal length is 1 meter. ஓகேவா? focal length is 1 meter. சரியா? அப்ப இதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். Question. The convex lens forms a real and inverted image of a needle at a distance of 50 centimeters from it. 50 centimeters from it. Where is the needle placed in front of the convex lens? If the image is equal to the size of the object. Equal to the size of the object. Super. Center of curvature. அவ்வளவுதான். அப்ப எங்க பிளேஸ் ஆயிருக்கும்? 50 centimeterல அதுவும் பிளேஸ் ஆயிருக்கும். Find the power of the concave lens of focal length 2 meter. 2 diopter. 1 by -2. Focal length concave minus. அப்போ 0 minus 0.5D. கரெக்டா? Concave minus plus. ஓகேவா? சரி, இந்த லெசன் சரி, இப்ப நம்ம லெசன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். இந்த லெசன் ஆக்சுவலா என்னோட கேலிபருக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவா போனேன். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் நிறைய டிஃபிகல்டிஸ். நான் சொன்னேன் முதல்ல அந்த ரே டயக்ராம் மிரருக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், லென்ஸுக்கு ஃபாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எதனாலன்னா அங்க ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா நம்மளுக்கு வந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் வந்துச்சு. அப்ப அடுத்தடுத்து போக போக ஈஸி ஆயிடுச்சு. அப்போ ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒரு ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லா ஆன்சருமே பக்காவா கண்டிப்பா வரும். அது ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஸ்பீட் ஓகேவா, இல்லைன்னா ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்ல கம்மி பண்ணணுமா? இதோட ரிசல்ட் இப்ப இந்த லெசன் இன்னைக்கு தேர்ஸ்டேவா, சாட்டர்டே நீங்க டெஸ்ட் எழுதுங்க. சாட்டர்டே டெஸ்ட். சரியா? உட்காந்துலாம் முக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், நான் உட்காந்து கெஞ்சிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீங்க தான் உங்க பேப்பரை கரெக்ஷன். நீங்க தான் உங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும். என்னென்ன கொஸ்டின் என்னென்ன ஆன்சர் அதுல என்னென்னலாம் நீங்க பாக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு. நீங்களே பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க, அது அப்படியும் அது புரியலன்னா அந்த இடத்துல புரியாத இடத்துல நீங்க கேட்டுட்டீங்கன்னா நீங்க கரெக்ஷன் பண்றீங்கன்னா என்ன ஆகும், முக்கியமா நீங்க எங்க மிஸ்டேக் எல்லாம் பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பா தெளிவா கத்துக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் நீங்களே தான் மார்க் போட போறீங்க. அதை நான் செக் பண்ணுவேன், கரெக்டா போட்டிருக்கீங்களா இல்லையா நான் செக் பண்ணுவேன் கண்டிப்பா. நீங்களே தான் மார்க் போடுவீங்க. அப்போ இதுக்கு ஃபுல் மார்க் போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்ட்டு நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. அந்த மணிக்கு உங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு அதை கஷ்டப்பட்டுட்டு கரெக்ட் பண்ணிட்டு இவ்வளவு மார்க் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நான் டைம் வேஸ்ட் பண்ற பழக்கமே கிடையாது. கொடுக்குறேன், அதுக்கான ஆன்சரும் நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன், வீடியோவும் போட்டு சென்ட் பண்ணி விட்டுருவேன். இதுதான் பண்ணணும். நீங்க தான் அந்த கரெக்ஷன் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு 10 மார்க் தான் 20 மார்க்கு 10 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, கவலைப்படணும். ஏன்னா பேலன்ஸ் இருக்க 10 மார்க் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் எனக்கு தேவை. உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ எல்லார்கிட்டயோ இருந்தாங்கப்பா இவங்க 20 மார்க் எடுத்துட்டாங்க, நான் சொல்லி கொடுத்துறேன் 20 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்றத எனக்கு ஒண்ணும் கிடையாது. அது மாதிரிலாம் நான் பண்ற ஆளே கிடையாது.
சிம்பிளா இப்படிதான் work பண்ணணும். இதான் கொஸ்டின் பேப்பர் நான் கையில கொடுத்தா இங்க உட்காந்து எழுதுவீங்க. எழுதிட்டு அதை நீங்க தான் கரெக்ஷன் பண்ணுவீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே தான் கரெக்ஷன் பண்ணுவீங்க. அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, பார்த்து 1, 2ஓட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தூரம் வந்து எக்ஸி வந்து உங்களுக்கு தனியா தான் வந்து போயிடும். நான் எல்லாம் கோட் வேர்டு சொல்றேன் பேச. டெஸ்ட் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே பார்க்காது. நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் கிடைக்காது. கண்டிப்பா அவ்வளவு மினிமம்